ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். இது வந்து என்றைக்கு எடுத்த பிளாக்னால் ஃப்ரைடே எடுத்ததுங்க. ஃப்ரைடே வந்து எங்கள் ஈத் லீவுக்கு நாங்கள் வெளியே போயிருந்தோம். அதோட வீடியோ தாங்க இது. எங்கே போயிருந்தோன்னா சவாதி வாட்டர் பார்க்கு போயிருந்தோங்க. நாங்கள் மொபைலிருந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்ம வெயிலுங்கன்னா பசங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பிளேஸ் போனால். சவாதி வாட்டர் பார்க் நாங்கள் ரீச் ஆகிட்டோமே நம்ம போய்ட்டு என்ட்ரன்ஸில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே போய் நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 1 ரியால் 3 ரியால் வருது. பிலோ 5 இயர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா 5 இயர்ஸ் கீழே இருந்தாக்கா சார்ஜஸ் கிடையாது. டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம உள்ளே லஞ்செலாம் கொண்டு போனால் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பிளேஸ் இருக்குது. அங்கே நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். நான் அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே தான். ஸோ சிக்கன் பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும் சிம்பிளாக பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். உள்ளே நம்ம போயிட்டோம். பார்க்கிங்கில் போட்டு உள்ளே போட்டுட்டு உள்ளே போனதுமே இந்த மாதிரி சிட் அவுட் இருக்குது. உள்ளே நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் விளையாட போனோங்க. போகிற வரையெல்லாம் என்ன ஒரு எங்களுக்கு ஈர்த்துச்சுன்னு சொன்னால் மல்லிகைப்பூ செடிங்க. அவ்வளோ மல்லிகைப்பூ செடி. நான் வரும்போது மல்லிகைப்பூவும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன். உள்ளே போனதும் இப்படி தான் இருந்துச்சு தீம் பார்க்கு. நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய தீம் பார்க் போனவங்களுக்கு இது ஸ்மாலாக தான் தெரியும். பட் என்ன எங்களுக்கு இதில் ஒரு வருத்தமான விஷயம்னா நம்மளால் எதுவுமே அக்சஸ் பண்ண முடியல. ரொம்ப இதுவாக இருந்துச்சு. பசங்களுக்கு என்ஜாயபிளாக இருந்துச்சுங்க. அந்த தீம் பார்க்கோட ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பெருசாக எங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. எதுவுமே ஒர்க் ஆகலை. எல்லாமே மெயின்டெனன்ஸில் தான் இருந்துச்சு நாங்கள் போனப்போ. பெரியவங்களுக்கு இது ஆப்டான இடமானா கிடையாது. பட் குழந்தைங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.